ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் சாயங்கால வேளையில் நாம் கூடி வரக்கூடிய இந்த ஒரு கூட்டத்தில் நாம் இன்றைக்கு 2வது தொகுதியில் 5வது அத்தியாயம் முதலாக நாம் பார்க்க முயற்சி செய்யலாம். கடந்த முறை பார்த்துட்ட அந்த 4வது அத்தியாயம் புறஜாதியாரின் காலம். அந்த புறஜாதியாரின் காலம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இந்த கிறிஸ்துவின் நிழலான ராஜ்யத்திற்கும் நிஜமான ராஜ்யத்துக்கும் இடைப்பட்ட உள்ள காலம் தான் நம்ம ரொம்ப அருமையா வால்யூம்ஸ்னுடைய ஆன்சரை கரெக்டா சொன்னீங்க பிரதர், ரொம்ப நன்றி. ஆமாங்க, தேவனுடைய நிழலான அல்லது தேவ ராஜ்யத்தினுடைய நிழலான பகுதிக்கும் நிஜமான பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு உலக சரித்திர பகுதியைத்தான் நாம புறஜாதியார் காலம் சொல்றோம். அந்த இடைப்பட்ட பகுதி ஒண்ணு வருது பாருங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா, கருத்து என்னன்னா, இந்த இடைப்பட்ட பகுதியாக காணப்படுது இல்லைங்களா, இது முடிஞ்சிருச்சுன்னா ராஜ்யம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் பிரதர் அதை எடுத்து டீல் பண்றாரு. ராஜ்யத்துக்கு முன்னாடி எதெல்லாம் சம்பவிக்கணுமோ அது சம்பவித்தால் ஒழிய நாம் அதை பார்த்திட முடியாது. சோ ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம தேவ வசனங்களினுடைய ஆதாரத்துல பிரதர் எழுதிட்ட கருத்துக்களை பார்க்கும்போது அந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1914. அப்ப நம்ம 1914 அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா குறுக்கீடுகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த 1914 எப்படி வருதுன்னா 606வது வருடத்துல அந்த நிழலான ராஜ்யத்துல கடைசி ராஜாவாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு முடிவு வருது. சிதேக்கியா ராஜாவுக்கு 606 கிமு. அங்கிருந்து 7 தடவை அவங்கள தண்டிக்கணும். ஒரு தடவை தண்டிக்கணும்னா 360 வருடங்கள் தண்டிக்கணும். அப்ப 7 முறை 360 போடும்போது 2520 வருடங்கள். இந்த 2520 வருடங்கள் ஆகும்போது அங்க 1914 புறஜாதியார் காலம் நிறைவு. இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னா நம்மளுடைய இரட்சகர். சரி, அந்த ஆண்டு அங்க நிறைவேறும் போது என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட நாம் பாருங்க. 1914 ராஜ்யமானது கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும். அங்க கர்த்தர் இயேசு அப்ப பிரத்யட்சமாக இருப்பார். அதாவது அது அப்போகாலிப்சிஸா இருக்கும். சபையினுடைய நிறைவு அருமையாக இருக்கும். ஆதரவு அல்லது கிருபைங்கிறது இஸ்ரேலுக்கு திரும்பும். இஸ்ரேல் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு கடின மனம், அவங்களுடைய பக்தியற்ற நிலைமை, அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அவங்க கிட்ட இருந்து விலகிரும். அதே சமயம் ஒரு இக்கட்டு காலம் பூமியில போயிட்டு இருக்கும். அப்புறம் தேவ ராஜ்யம் பூமியில் இருப்பதாக காணப்படும். இதெல்லாம் புறஜாதியார் காலத்துக்கு பின்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்னு சொன்னார். ஆனா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த 1914 அக்டோபர் மாதம் வந்தும் அங்க எதுவுமே நடக்கல. இது குறித்து நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு பெரிய சோதனை அங்க உங்களுக்கு. அப்போ அதனுடைய முன்னுரையில விஷயங்களை நாம் பார்த்தோம்.
எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதே சமயம் சிலர் ஏமாற்றத்தை எவ்வளவுமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா துரிதமாக இந்த 5வது அத்தியாயத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஏன்னா போன தடவை நம்ம வந்து புறஜாதியார் காலம் நம்ம பார்த்துட்டோம். அதனால இப்ப 5வது அத்தியாயத்துக்குள்ள போலாம். 5வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை அங்க செகண்ட் வால்யூம்ல இருந்து படிக்க முடியுமா? 5வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு அத்தியாயம் 5 நம்முடைய கர்த்தரின் 2ஆம் வருகையின் விதமும் பிரசன்னமும். நம்முடைய இரட்சகருடைய 2ஆம் வருகை, அதனுடைய விதம் மற்றும் பிரசன்னம். தலைப்பை வந்து சகோதர சகோதரிகளை பிரித்து படித்தாலே உள்ள நாம என்ன படிக்க போறோங்கிறத முன்னாடியே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இரட்சகருடைய வருகையினுடைய என்ன சொல்றாரு பாருங்க, விதம் என்ன, விதம் எப்படி இருக்கும், அப்புறம் அவருடைய தோன்றுதல் எப்படி இருக்கும், இதுதான் சொல்றாரு. வருகையின் விதமும் பிரசன்னம். அப்ப 2 காரியங்கள் இங்க நம்ம படிக்கணும். வர்ற விதம் என்ன, வர்ற அந்த பிரசன்னத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த தொகுதியில அடுத்த ஒரு பெரிய அத்தியாயம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அத்தியாயமாக இருக்கு. இப்போ இந்த அத்தியாயத்தை கையாளும் போதும் பிரதருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிரமம் இருக்குது. என்ன சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதர சகோதரிகளை ஃபுல்லா 2000 வருஷமா கர்த்தர் எப்படி வரமாட்டாரோ அந்த வராத விதத்தையும் வர முடியாத அவருடைய பிரசன்னத்தையும் தவறாக நாடுகள் எல்லாவற்றிலையும் கண்டங்கள் எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு தெருக்கள்ல இருக்கிற எல்லா சபைகள்லையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா தவறான வகையில அதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா ஒரு அழுக்கு படிந்த ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப 7ஆம் தூதனுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த அழுக்கு படிந்த பாறைய அப்படியே நம்ம தள்ளி விடணும். இப்ப அவருடைய சிரமங்கள் என்னன்னு பாருங்க. அவரோட டிஃபிகல்ட் டாஸ்க் அவருக்கு இருந்தது. ரொம்ப கடினமான ஒரு வேலை என்ன தெரியுங்களா? தப்பறையை அகற்றுவது. தவறாக புரிந்து வைத்திருக்கிறாங்க நிறைய பேர். உலகத்துல இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா கர்த்தரேசு வரும்போது அவர் எப்படி வருவார்னா சும்மா ஜெக ஜோதியா உலகம் முழுக்க மாபெரும் அக்னி ரதத்துல அப்படியே எரிக்கிற ஒரு வைராக்கியத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா கண்களுக்கு தெரியும் வகையில அவர் அமெரிக்கால வருவாரா ஆப்பிரிக்கால வருவாரா தெரியாது. ஆனா அவர் தோன்றும் போது உலகம் முழுக்க அவரை ஒரே சமயத்துல எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் வந்த உடனேயே புடிச்சு எல்லாரையும் என்ன பண்ணிடுவாருன்னா யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ எல்லாரையும் எரிச்சு கொன்றே விடுவார். இது மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நாள்ல நீங்க கர்த்தர் கூட இருக்கணும்னா இப்போ உங்களை அர்ப்பணிங்க, காணிக்கை கொடுங்க, உண்மையா இருங்க. அப்ப நீங்க என்ன ஆவீங்கன்னா அழியக்கூடிய வகுப்பாறுல இல்லாம அழிக்கிற கர்த்தரேசுவோடு கூட நீங்க வருவீங்க. இதுதான் போதனை. இந்த ஒரு சிக்கல் தான் பிரதருக்கு இருந்தது. இப்ப பிரதர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்தை நன்கு புரிய வைப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல படிப்பினையை அவர் கொண்டு வர்றார். முதல்ல அவருடைய வருகையினுடைய விதத்தினுடைய நோக்கம் என்ன, இது நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே படிச்சிட்டோம்னு ஞாபகப்படுத்துறாரு. எப்படி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல படிச்சோம்? அவருடைய வருகையின் விதம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அவருடைய வருகை உலகம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி
அது கண்களுக்கு காணக்கூடாத வகையில அது இருக்கும். ஆனா உலகம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வருவாரு. ஆனா கர்த்தர் இயேசு அவர் நியமிச்சிருக்கிற ஒரு இடத்துல புறஜாதி காலத்தினுடைய முடிவுல அவருடைய சீஷர்களுக்கு தெரிகிற மாதிரி அவர் வருவார். இதுதான் உண்மை கருத்து. மீண்டும் சொல்றோம், உலகம் எதிர்பார்க்கிறபடி அவரு அப்படியே வானத்துல அக்னி போன்று கண்களை எரிக்கக்கூடிய வகையில அவர் வரமாட்டார். மாறாக சகோதர சகோதரிகளே, அவர் எப்படி வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரு கண்களுக்கு தெரியக்கூடாத வகையில புறஜாதியார் காலத்திற்கு பின்பதாக ஒரு நியமிக்கப்பட்ட காலத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கும், அவருடைய தோன்றுதல் இருக்கும். அதே சமயம் அவருடைய தோன்றுதல் அவருடைய சிறந்த விழிப்புள்ள பின்னடியார்களுக்கு மட்டுமே முதலாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நம்மளை மீண்டும் பிரதர் கூட்டிட்டு போகும்போது கர்த்தர் இயேசுவினுடைய வருகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா திரும்ப கொடுத்தல். திரும்ப கொடுத்தல். முதல்ல அவரு மீட்டுட்டாரு, இப்ப அவரு மீட்டு எடுக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்னா திரும்பி கொடுக்க வர்றார். முதலாவது வருகையில எல்லாரையும் அவர் மீட்டு எடுத்துட்டார், மீட்கும் பொருளை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்துட்டார். இப்போ மீட்கப்பட்டவர்களுக்கு அவங்கள மரணத்திலிருந்து எடுத்து மீண்டும் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா அவங்க இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கிறார். சோ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையினுடைய நோக்கம் நாம கவனிக்கும் போது திரும்ப கொடுத்தல். இப்ப இதுல இன்னொன்னு சொல்றாரு, ரெண்டு வருகையிலுமே அநேக ஒற்றுமைகள் இருக்கு. ரெண்டு வருகைகள்லயுமே அநேக ஒற்றுமைகள் இருக்கு. ஆனா ரெண்டு வருகைகளுக்கும் நடுவுல சில குறுக்கீடுகள் இருக்கு. முதலாம் வருகையை ஒட்டி உடனே இரண்டாவது வருகை வந்து விடலாமா, இரண்டாவது பிரசன்னம் ஏற்படுத்திடலாமான்னா இல்ல. தேவன் இடையில ஒரு இடையூறு வச்சிருந்தார், ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி தான் புறஜாதி காலம் ஒரு கோணத்துல. இன்னொரு கோணத்துல என்ன, இன்னொரு கோணத்துல அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடைவெளி. இதுதான் அந்த இடைவெளின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த இடைவெளி. இந்த இடைவெளி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சுவிசேஷ யுகம். முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையில புறஜாதி காலம்னு ஒரு இடைவெளி இருக்கு. அது பூமியை குத்தகைக்கு கொடுத்த ஒரு காலம் புறஜாதி ராஜாக்கள் கிட்ட. அவங்களுடைய முடிவு என்னன்னா, சாரி எங்களால நல்லாட்சி பண்ண முடியல, நாங்க வலிமை குறைந்தவர்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அது உலக வரலாறு. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா சுவிசேஷ யுகம்னு ஒரு இடைவெளி இருக்கு. சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதனுடைய பேரு கிறிஸ்தவ யுகம்னு பேரு. அப்போ அந்த கிறிஸ்தவ யுகம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர்களே எதுக்குன்னா கர்த்தர் இயேசுவினுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வரக்கூடிய தனக்கான ஒரு சபைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான், தனக்கான அந்த சபைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு யுகம் வந்து வருது. அதுல மனவாட்டியானவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா தேடி கண்டுபிடிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த திரும்ப கொடுக்கிற வேலையில தன்னுடைய மனவாட்டியையும் கூட வைத்துக் கொள்கிறார் அந்த ஊழியங்களை செய்வதற்கு. அடுத்தது இதுல அநேக கருத்துக்களை பிரதரு அடுத்தது கொண்டு வர்றாரு. இப்ப நான் பார்த்துட்ட இந்த முக்கியமான கருத்துக்களுக்கு அடுத்தது வேறு என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு எப்போ கிபி 33 உயிர் தெழுந்தாரோ அதுக்கப்புறம் அவருக்கும் மாம்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
முழுக்க முழுக்க அவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய ஜீவியாகவே மாறிட்டாரு. இனிமேல் அவர் மாம்சத்துல வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஏன் இந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் அவர் மாம்சத்துல வர்றதை எதிர்பார்க்கிறாங்க. மீண்டும் ஒரு வானத்துல மாம்சத்துல வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பட் நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மரித்தேன் ஆனால் உயிர் தெழுந்தேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த உயிர் தெழுந்தேன்ங்கிற விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்துல கொலை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். இனி அவர் மாம்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது. கர்த்தரேசுவை குறிச்சு அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோம் அப்படிங்கிறார். இந்த கருத்து அடங்கிய விதத்துல அவர் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 40 நாட்கள் மட்டும் கர்த்தரேசு உயிர்த்து எழுந்ததற்கு பிற்பாடு சரீரத்தின் தோற்றங்கள் எடுத்தார். சரீரத்தின் தோற்றங்கள் எடுத்தார். தோட்டக்காரனை போல, வழியிலே நடந்து வருகிற வழிபோக்கரை போல சில தோற்றங்கள் அவர் எடுத்தார். ஆனா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தன் சீஷர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே. தன் சீஷர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே. இது முதலாவது வருகையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். எதுனா, மாம்சத்துல கொலையுண்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆனா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட அவர் ஒரு 40 நாட்கள் மட்டும் அந்த முதலாவது வருகையின் காலகட்டத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக சரீரத்தில் தோன்றி, ஒரு பாடியிலி ஃபார்ம்ல தோன்றி, மாபெரும் சத்தியங்களை, உயிர்த்தெழுதலின் மாபெரும் கீர்த்தியை புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரீரத்துல அவர் தோன்றினாருங்க அன்பானவர்கள். ஆனா இப்ப இரண்டாவது வருகையில அவருடைய விதம் அதே மாதிரி சரீரத்தை எடுத்து வருவாரா அப்படின்னு சொன்னா, நோ, அப்படி வரவே மாட்டாரு. அப்படி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா அவர் இன்னொன்னு செய்வார். என்ன அப்படின்னா, அப்போது இருந்த சீஷர்களை போலவே இப்போதும் சீஷர்கள் இருக்கிறாங்க. சீஷர்களாக இருக்கிறவர்கள் நாம தான். நம்ம கிட்ட அவரு அங்க காண்பிச்ச தோற்றத்துக்கு பதிலாக இப்ப எதை காண்பிக்கிறார்னா, சத்திய வார்த்தைகளின் உறுதிப்பாடுகளை காண்பிக்கிறார். சத்திய வார்த்தைகளின் உறுதிப்பாடுகளை காண்பிக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்ம இனி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா, பேர் சபையில இருக்கிறவங்க அறியாமையில இருக்கிறாங்க, நம்ம அந்த அறியாமைக்குள்ள போகாம வால்யூம் ரீட் பண்றவங்க கிட்ட அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நமக்கு வசனங்களுக்கு விளக்கம் தெரியுதா? வசனங்களுடைய விளக்கம் கிடைக்குதா? அதனுடைய பொருத்தங்கள் எப்படி எப்படி ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோட பொருந்தி இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்குது அப்படிங்கிறத குறிச்சுதான் நமக்கு பாக்குறோம் அன்பானவர்கள். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம அவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய இந்த பூதங்கள் மேல, இந்த உலகத்தினுடைய இந்த அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம், இது போன்ற விஷயங்கள்ல அவருடைய செயல்களை, வல்லமை நிறைந்த அவருடைய செயல்களை, திரும்பி வந்திருக்கிற கர்த்தரேசுவின் வல்லமை நிறைந்த செயல்பாடுகளை கவனிக்கும் போது, காரியங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்ல, வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. உலக ஜனங்களே அவருடைய மாபெரும் வல்லமை வெளிப்படும் போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் குறிப்பா பிரதானமாக பூமியினுடைய இக்கட்டு காலம் வருது பாருங்க, அதனுடைய பின்விளைவுகள் எல்லாம் வருது பாருங்க, அப்ப புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்தது தேவராஜ்யம்
ஸ்தாபனம் ஆகும். கர்த்தர் அவருடைய அப்போகலிப்ஸ் டைம்ல அவர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது மீதி இருக்கிற ஒரு 20-30 பக்கங்கள் நமக்கு எப்படி கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 விதமான ஒன்றுக்கொன்று முரணான வசனங்கள் கர்த்தர் இயேசுவின் பிரசன்னத்தை குறித்து இருக்கு. கர்த்தர் இயேசுவின் பிரசன்னத்தை குறித்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 16:15. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இன்னொரு தடவை வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். சரி, இதுல பிரதர் கோடிட்டு காண்பிக்கிறது என்னன்னா இந்த முதல் பகுதி தான். அவர் எந்த மாதிரி வர்றாருங்க சிஸ்டர்? திருடனை போல் வருகிறேன். அவங்க சொல்லிட்டு வருவாங்களா சொல்லாம வருவாங்களா? சொல்லாம தான் வருவாங்க பிரதர். ரகசியமா வருவாங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க பிரதர். ஓகே, இப்ப இன்னொரு வசனம் பாருங்க எப்படி கையாளுறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகே, ரெண்டாவது படிச்ச வசனம் என்ன சொல்லுது? வரும்போது என்ன வரும்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது முரண்பாடு தெரியுதுங்களா? அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்த வசனத்துல திருடனை போல ரகசியமா வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளியரங்கமா ஆரவாரத்தோட அப்படி வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க, அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பு, கர்த்தரேசன் பிரசன்னம் குறிச்சு பேசும்போது இது மாதிரி முரண்படக்கூடிய வசனங்களுக்கு விளக்கம் அவருதான் கொடுக்கணும். ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டீல் பண்ணா அவர் எல்லாத்தையுமே டீல் பண்ணணும். அதனால்தான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த அத்தியாயத்துல இந்த 2 வசனங்கள் இது போன்ற இருக்கக்கூடிய வசனங்கள்ல அவர் விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யறார். இதுக்குரிய விளக்கம் எப்படியாக நம்மிடம் கடந்து வருதுன்னு பாருங்க. சகோதர சகோதரிகளே, இது மாதிரி எப்பேற்பட்ட பைபிள்ல எந்த வசனங்கள் வந்தாலும் நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில வசனங்கள் சொல்லர்த்தமாக இருக்கும். சில வசனங்கள் அடையாள பாஷையுடனுடையதாக இருக்கும். அப்போ சொல்லர்த்தமாக இருக்கக்கூடியதை அடையாள பாஷையினுடையதுக்கும், அடையாள பாஷையாக இருக்கக்கூடியதை சொல்லர்த்தமாக இருக்கக்கூடியதுக்கும் நாம வித்தியாசப்படுத்தியும் பொருத்தி பார்த்தும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்துக்கு அவர் ரகசியமாக வருவார். உலகத்திற்கு அவருடைய வருகை ரகசியமானதாக, கண்ணுக்கு தெரியாததாக, சொல்லர்த்தமாக அப்படியாகவே இருக்கும். திருடன் போலவே உலகத்தின் பார்வை, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அவர் வந்தது தெரியாது. சொல்லர்த்தமாகவே திருடனை போலவே தெரியாது. ஆனா அவருடைய பின்னடியார்களுக்கோ சத்தியத்தின் ஆரவாரம்,
எக்காலத்தின் சத்தம் அவருடைய பின்னடியார்கள் மட்டும் கேட்பாங்க. இது நடந்துதா இல்லையா, நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா, பைபிள் ரீட் பண்ண சிஸ்டரே சொல்லுங்க. அப்படிதான் பிரதர் நடந்துட்டு இருக்கு. ஆமா, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, உலகத்தின் பார்வைக்கு அவர் வந்தது இன்னும் ஏன் பேர் சபையில இருக்கிற நிறைய பேரே அந்த பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போது வந்துட்டாரா அப்படிங்கிறான். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஆனா சபையின் ஜனங்களாகிய நமக்கு அவர் வந்த சத்தம், அவர் வந்து இருக்கிறதுனுடைய சத்தம், சத்தங்களினுடைய சத்தியங்களினுடைய சத்தங்கள் நமக்கு கேக்குது. அதே சமயம் அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது இல்லையா, வல்லமை இருக்குது இல்லைங்களா, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அடையாள பாஷையாக இருக்கு. ஏன்னா எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றார். இப்ப அதே மாதிரியே இன்னொரு கருத்து கூட இருக்குது. நம்ம சொல்லிட்டோம், உலகத்துக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி வரமாட்டாரு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது முதலாவது வருகையையும் இரண்டாவது வருகையையும் குறித்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே நாம இருக்கணும். நீங்க 105வது பக்கம் வால்யூம்ல 2வது பேராகிராஃப் கொஞ்சம் படிங்க. நம்முடைய கர்த்தர், இல்லாட்டி இங்க வாசிக்க சொல்றோம். வாசிக்கிட்டாங்க. சரி வாசிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தர் 2வது வருகையில் பிரசன்னமாயிருக்கும் காலப்பகுதியானது முதல் வருகையின் காலப்பகுதியை விட நீண்ட காலப்பகுதியை கொண்டதாகும். அவருடைய முதல் வருகையின் நோக்கமானது 34 வருடங்களுக்குள்ளாகவே முடிக்கப்பட்டாலும் அவரது 2ஆம் வருகையின் குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற அவருக்கு 1000 வருடம் தேவைப்படும். முதல் வருகையில் முடிவுற்ற வேலையானது 2ஆம் வருகையின் வேலையை விட எந்த விதத்திலும் குறைந்த மதிப்புடையது அல்ல என்பதை மேலெழுந்த வாரியாகவே தெரிந்து கொள்ளலாம். ஆம், 2ஆம் வருகையின் வேலையானது மிக முக்கியமாக இருந்தாலும் முதல் வருகையின் வேலை மட்டும் இல்லாவிட்டால் 2ஆம் வருகையின் வேலைக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். மேலும் அது அதிக வேறுபாடின்றி இருப்பதால் 2ஆம் வருகையின் வேலையின் வர்ணனையை காட்டிலும் மிக கொஞ்ச வர்ணனையே தேவைப்படுகிறது. பாத்தீங்களா எவ்வளவு அழகான பகுதிகள் எழுதுறாருன்னு. யாருக்குமே வந்துட்டு முதலாவது வருகையை பார்த்தா 2வது வருகையை அதிகமாக புரிஞ்சுக்கலாங்கிற கருத்தே நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இப்ப அதேதான் முதலாவது வருகையில கூட ஒரு வசனம் இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 1:11 பாருங்க. அப்போஸ்தலர் 1:11. இது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு பரமேறுகிற காட்சி. கர்த்தர் இயேசு பரமேறி செல்லும் போது எல்லாரும் வானத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் எல்லாரும் ஒரு சிறு பையனாக இருக்கும்போது ரொம்ப மெய்மறந்து ஏதாவது காட்சியை பாக்குறேன்னா என் வாய்கள் அப்படியே பிளந்துரும், ஆன்னு பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரிதான் சீசர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அப்படியே வானத்தை அண்ணாந்து அப்ப வாய் பிளந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வசனம் வருது பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து இந்த அத்தியாயத்துல கையாளுறாரு பிரதர். ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த ஒரு வசனத்தினுடைய விளக்கம் வால்யூம்ஸ்ல. நீங்க பாருங்களேன், 1:11 பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி போனாரோ அப்படியே வருவார். பேர் சபை ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? எப்படி போனாரோ அப்படியே வானத்துல போனாரு, வானத்துல வந்துட்டாரு. கவனம் வந்து அங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பட் அங்க இருக்கிற எப்படியோ அப்படியே, அந்த எப்படியோ அப்படியே அதே விதமாகவே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, கர்த்தரேசு பரமேறும் போது முழு உலகமே அங்க நிக்கல. நின்னுட்டு இருந்தவங்க யாருங்க சிஸ்டர்? அங்க அவரோட சீஷர்கள். உண்மையான சீஷர்கள், உண்மையான பின்னடியார்கள். அப்ப அங்க இருக்கிற கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உண்மையான சீஷர்கள் முன்னாடி தானே போனாரு, அதே உண்மையான சீஷர்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் அவர் வருவார், மத்தவங்க யாருக்கும் தெரிய மாட்டார். என்ன கருத்து பாருங்க, விஷயம் பாருங்க, வசனங்களை எப்படி வியாக்கியானம் பண்ணணுங்கிற விஷயம் பாருங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரு தனி மனிதன் சுயமாக எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. யார் எழுதினாரோ, யார் இத பேசினாரோ, பேச வச்சாரோ, அவரே வந்து விளக்கம் கொடுத்தாதான் இந்த சிதம்பர ரகசியம் எல்லாம் நமக்கு புரியுங்க. சகோதர சகோதரிகளே, நாம் கவனிச்சு பார்க்கும் போது, அவர் கிளம்பி செல்லும் போது, பரமேறும் போது, ஒரு சில விசுவாசம் உள்ள பின்னடியார்கள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதே போன்று பின்னடியார்களுக்கு மட்டும்தான் தெரியற மாதிரி அவர் வருவார். அதே மாதிரி அங்க இருக்கிற கண்கள், அது அவங்களுடைய சொல்லர்த்தமான கண்கள், ஆனா எங்க அடையாள பாஷையில நமக்கு புரிந்து கொள்ளும் கண்கள். அதான் சொல்றேன், சில வசனங்கள்ல நாம சொல்ல அர்த்தத்தை அடையாளமாகவும் அடையாளத்தை சொல்லர்த்தமாகவும் போட்டு புரிந்து கொள்வது ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுக்கு அடுத்தது அவர் கையாளக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த அத்தியாயத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த வார்த்தை, இந்த பரூசியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. இது அந்த பரூசியாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கிரீக்ல வந்து வருகை கிடையாது, பிரசன்னம் அப்படின்னு புரியுது. அப்ப சில இடங்கள்ல பரூசியான்னு எழுதின இடத்த அவங்க இன்னும் வரணும் வரணும் வரணுங்கிற மாதிரியே எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அவர் சில இடங்கள்ல வந்துக்கூடிய விஷயத்தை சொல்லும் போது அந்த இடத்துலயும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குது, ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிருக்குது அப்படிங்கிறத பிரதர் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதனால நாம அந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, எங்கெங்க எல்லாம் பரூசியான்னு வருதோ, எங்கெங்க பிரசன்னம்னு வருதோ, அந்த வசனங்களை எல்லாம் கரெக்டா நம்ம பிரசன்னம்னு படிச்சா, பெரிய பெரிய அர்த்தங்களையும் நமக்கு தருதே அப்படின்னு பேசுறாரு. நல்ல அர்த்தங்களையும் நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுக்குறாரு. சோ அவரு ரகசியமாகத்தான் வருவாரு, ஆனா அவருடைய தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி வருவார். அடுத்தது இவர் வரக்கூடிய காலம், இப்போ எப்படி வரமாட்டார், எப்படி வருவார் அதெல்லாம் சொல்லியாச்சு. எப்ப வருவார் அது எங்க சொல்லுவாரு? நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா எங்க சொல்லுவாருன்னு? சரி, அடுத்த அதிகாரத்தினுடைய அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? பூமியின் பெரிய யூபிலி பிரதர். அதுக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த இரண்டாம் வருகையின் முடிவுல தான் அந்த அப்போகலிப்சஸ் வரும். அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப நடைபெறுவது அந்த. ஓகே, நன்றி நன்றி சகோதரி. யூபிலி வந்து எங்க நம்மளுக்கு ஒரு வருஷத்தை கொடுக்கும், ஒரு மேஜிக்கல் நம்பரை அது கொடுக்கும். அந்த வருஷம் என்ன அப்படின்னா 1874. ஸோ அந்த காலம் என்னன்னு நமக்கு தெரியும் அன்பானவர். அவர் வரக்கூடிய விதம், அந்த நோக்கம், தோற்றம், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா சகோதர சகோதரிகளே, அந்த வரக்கூடிய காலம் என்ன? 1874 என்று சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். அந்த
1874 என்று சொல்லக்கூடிய வருஷத்தை குறிச்சு எங்க பேசுறாருன்னா, சகோதர சகோதரிகளே, அடுத்த அத்தியாயத்தினுடைய கருத்து கிடையாது. அது இதே அத்தியாயத்திலேயே அந்த விஷயங்களை அவர் பேசியிருக்கார். நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளே, நான் ஒரு பகுதி சொல்றேன் பாருங்க, முடிஞ்சா இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அது 179வது பக்கத்துல வாசிப்பாங்க பாருங்க. தீர்க்க தரிசன சங்கிலியை இணைத்தல். ஒருவேளை உங்க கையில வால்யூம்ஸ் இருக்குன்னா அதை நீங்க அப்படியே கவனிங்க, நான் சொல்றது வரைக்கும் நீங்க வாசிப்பாங்க. புறஜாதியார்களின் காலம் அல்லது அவர்களது ஆளும் உரிமையானது கிபி 1914 வருடத்தோடு முடிவுற்றது. அதே சமயத்தில் அவர்கள் முழுவதும் கவிழ்க்கப்படுதலுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த காலப்பகுதி மிகவும் குறுகியது என்று நம்புவதற்கு தகுந்த காரணம் உண்டு. கிறிஸ்துவின் ராஜ்யமானது முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் என்பதற்கான ஆதாரங்களை கடந்த அத்தியாயத்தில் நாம் காண்பித்தோம். அதாவது புறஜாதியார் காலம்ங்கிற அத்தியாயம். நம்முடைய கர்த்தர் பிரசன்னமாகி தம்முடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி தம்முடைய அதிகாரத்தை உபயோகித்து குயக்கலத்தை போல ஜாதிகளை உடைத்து நொறுக்க வேண்டும் என்பது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த ராஜாக்களின் நாட்களில் அவர்கள் கவிழ்த்து போடப்படுவதற்கு முன்பு, அதாவது கிபி 1914 முன்பு பரலோகத்தின் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அவருடைய ராஜ்யமானது இவைகளை, அதாவது புறஜாதி ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கும். இக்காரியங்களுக்கு இசைவாக தற்போதைய ராஜ்யங்கள் அதாவது ஆளுகைகளை நொறுக்கப்படுதலுக்கும் அசைக்கப்படுதலுக்கும் கவிழ்க்கப்படுதலுக்குமான ஆரம்ப சூழ்நிலைகளையும் யாராலும் அசைக்க முடியாத பலமான ராஜாங்கம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான சூழ்நிலைகளையும் ஆதாரமாக நம்மை சுற்றி காண்கிறோம். இந்த விஷயங்கள் அவர் இங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. இதுல நீங்க இந்த அத்தியாயத்தை கூட நீங்க பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த காலம் குறிச்சு அவர் அடுத்த அத்தியாயத்துக்கு கொண்டு போறதுக்கான கனெக்ஷனை அவர் இந்த பேராகிராஃப்ல தான் கொடுக்கிறார். அதனால இதுல இந்த கண்ணோட்டத்துலதான் நம்ம ஜூபிலி பார்க்கணும். வாசிங்க. கிபி 1874 ஆண்டு இழந்ததை திரும்ப கொடுக்கும் காலத்தின் சரியான ஆரம்பம் என்பதற்கும், அந்த வருடமே நம்முடைய கர்த்தரின் 2ஆம் வருகையின் காலம் என்பதற்கும் உரிய வேத ஆதாரங்களை அடுத்த அத்தியாயம் நமக்கு கொடுக்கும். பாத்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க. 1874 தான் கரெக்டான அந்த வருஷம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் சாப்டர்ல சொல்றேன். கமிங் சாப்டர் நம்ம அதுல பார்க்கலாம். அடுத்தது, இந்த வருடத்தில் இருந்தே நம்முடைய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மிக கவனமாக கவனித்து வருபவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தம்முடைய வார்த்தைகளை மிக்க கவனமாக கவனித்து வருபவங்க யாரோ அவங்களுக்கு மட்டும் இந்த வருஷத்தினுடைய விளக்கங்களை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் இப்படியாக வாசகர்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுல இருந்து வாசிக்கலாம். இப்படியாக வாசகர்கள் அடுத்து வருகிற அத்தியாயங்களில் ரூபகாரப்படுத்தப்படும் காரியங்களும் மேற்சொல்ல விஷயங்களும் நாட்களும் கூட வேதாகம பகுதிகளில் நேரடியாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வாசகர்கள் எதிர்பார்க்க கூடாது. அதாவது சகோதர சகோதரிகளே, நேரடியா 874 எழுதி இருக்குதா அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. கவனிக்கிறவங்களுக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை அவர் அங்க சொல்றாங்க. அடுத்தது கூட நீங்க தொடர்ச்சியாக வாசிக்கலாம். இதற்கு மாறாக குறித்த காலம் வரும் வரைக்கும் அவைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவோ அல்லது பாராட்டவோ முடியாதபடிக்கு கர்த்தர் அவைகளை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மனதில் வைக்க வேண்டும். அதனாலதான் 1874 நமக்கு எல்லாம் உடனே தெரியல. பைபிள் எடுத்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சானா இல்ல. பைபிள் எடுத்து சில நாட்கள் கழிந்து நாம் அதுல விசுவாசத்தை காண்பிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த சத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தார்.
இப்படித்தான் இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பெரிய கிருபை இது. அடுத்தது வாசிங்க. மேலும் ஆவலோடும் விவேகத்தோடும் இருந்து பொன்னை காட்டிலும் மிக உயர்வாக சத்தியத்தை மதித்து வெள்ளியை தேடுகிறது போல அதை தேடுகிற பிள்ளைகளுக்கே அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். என்ன பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் பாரு, என்ன பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ். யாருக்கு மட்டும்தான் 1874 தெரியும் அப்படின்னா பாருங்க, நமக்கு ஒரு பெரிய கிருபைங்க இது. ஆவலோடு விவேகத்தோடு பைபிள் ஸ்டடி பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துவார் தேவன்கிறார். அடுத்தது, வெள்ளியானது தீட்டப்படும் வரை அவனுடைய உண்மையான மதிப்பை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியாதோ, அதாவது ஏனெனில் அசுத்தங்கள் அதன் மீது படிந்திருக்கும். அதே போல மறைக்கப்பட்ட சத்தியத்தின் மதிப்பையும் குறித்த காலம் வரும் வரை நாம் உணர முடியாது. இங்கு சில வார்த்தைகளின் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒவ்வொன்றாக நாம் நிரூபிப்போம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா 1874ன்னு, அத கம்மிங் சாப்டர்ல நாங்க என்ன பண்றோம், நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. சோ இப்போ இந்த 6வது அத்தியாயம் என்று சொல்லும் போது அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 5வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து அது வருது. 5வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதனோடு தொடர்புடைய இன்னொரு பாகம் கூட இருக்குது. அது நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகள வரக்கூடிய நாட்கள்ல நாம் அந்த யூபிலி குறித்து நாம் பார்ப்போம். அது வரைக்கும் தேவன் தாமே நம்மளை காத்து வழிநடத்துவாராக. ரொம்ப நன்றி பிரதர்.